புகைப்பிடித்தால் புற்றுநோய் வரும். புகை உயிரை குடிக்கும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கானது. Consumption of alcohol is injurious to health. என்ன மச்சான், உன் பிறந்தநாள் அன்னைக்கு சந்தோஷமாக இருப்பேன்னு பார்த்தா இப்படி உம்முன்னு இருக்க. என்ன மச்சான்? இந்தா இது அடி மொதல். இன்றைக்கி என் பிறந்த நாள். ஆனால் அதை கொண்டாடுற நிலைமையில் நான் இப்போ இல்லை. அன்றைக்கி என் வாழ்க்கையில் நான் அலட்சியமாக தவிர்த்துட்டு போன ஒரு விஷயத்தால் என் வாழ்க்கை என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஹலோ. என்ன நல்லா தூங்கிக்கிட்டு இருக்க போல. ஹலோ, யாருங்க அது? நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. நாளைக்கு உன் வாழ்க்கையை மாத்த போற முதல் நாள். ஏய், என்னது? அப்போது முகம் தெரிய ஆட்களால் உன் முதல் இழப்பை சந்திப்பாய். பின்பு உனக்குள் எழும் கேள்விகளுக்கு விடை தேடி அடையும் காலம் வரும். ஏய், யாரா அந்த நேரத்தில்? மச்சான், அண்ணா 2 டீனா. என்ன மச்சான், அந்த சிவா பைய அந்த பொண்ணை உசார் பண்ணலன்னு நம்மளை கண்டுக்கவே மாட்டான். ஆமாண்டா, நேற்று கூட சரக்கு அடிக்க வாடான்னு கால் பண்ணேன், வர முடியும்னு சொல்லிட்டான் அவன். தம்பி டீப்பா. விடு மச்சான், எங்கே போனால் நம்மட்டான வரணும், அப்போ பார்த்துக்கலாம். என்னடாச்சு? பிரேம் யார் போட்டுன்னு தெரிஞ்சா? யாருன்னு தெரிலடா, 2 பேரும் ஹெல்மெட் போட்டிருந்தாங்க. சரி, வண்டி நம்பர் எதுவும் பார்த்தியா? வண்டி நம்பர் நாளைக்கு உன் வாழ்க்கையை மாத்த போற முதல் நாள். அப்போது முகம் தெரிய ஆட்களால் உன் முதல் இழப்பை சந்திப்பாய். என்னடாச்சு? பிரேம் சாக போறான்னு நேத்தே யாரோ எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்கடா. என்னடா உளர்ற? டேய், உண்மையை தான்டா சொல்கிறேன். சரி, நைட் எதுவும் கால் வந்திருக்கா?
டேய் நைட்டு கால் அப்படி எதுவும் வரலன்னு காட்டுது. என்னடா சொல்கிற? டேய் இல்லைடா நான் டேய் நீ வேற, நானே பிரேம் வீட்டில் என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் முடிச்சிட்டு இருக்கேன். நீ வேற அது இதுன்னு உளறிட்டு இருக்க. அவங்கள சமாளிக்கணும்னா பிரேமை எவன் எதுக்கு கொன்னான்னு முதல்ல கண்டுபிடிக்கிறது தாண்டா ஒரே வழி. என் அப்பா அம்மாவுக்கு அப்புறம் எனக்கு இருந்த ஒரே சொந்தம் என் ஃப்ரெண்டு பிரேம் மட்டும்தான். அவனோட இழப்பை என்னால் ஏற்றுக்கவே முடியல. பிரேமோட இழப்பு ஒரு பக்கம் இருக்கு. அன்னைக்கு வந்த காலை நினச்சி ரொம்பவே குழம்பி போயிருந்தேன். இதை பற்றி சொன்னால் சிவா கூட என்னை ஒரு பைத்தியக்கார மாதிரி பார்க்க ஆரம்பித்தான். ஆனால் அதை பற்றி நான் கவலைப்படலை. பிரேம கொன்னவ யாரு, அவ எதுக்கு பிரேம கொன்னான்னு தேட ஆரம்பித்தேன். என்னடா ஏதாவது விசாரிச்சியா? அது ஏதோ லாரி நம்புறாமாப்ல. பிரேம நல்லா பிளான் பண்ணி போட்டிருக்காங்கடா. பிளான் பண்ணி போடுற அளவுக்கு அப்படி அவன் மேலே யாருக்குடா காண்டு? அதான்டா எனக்கு ஒன்றும் புரியலை. அன்னைக்கு அந்த கால் வந்தப்போ உன்னை உஷாராக இருக்கணும்டா. டேய் உனக்கு அறிவே இல்லையாடா? அதான் அன்னைக்கு எதுவும் கால் வரல. அன்னைக்கு கால் வந்தது உண்மை சிவா. டேய் திரும்ப திரும்ப அதையே சொல்லாரா பைத்தியக்கார மாதிரி. இவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? டேய் சிவா. என்னடா? டேய் அதே கால்டா. என்னடா சொல்ற? எடுத்து பேசுற முத. என்ன நடந்ததெல்லாம் நினைச்சு ரொம்ப குழம்பி போயிருக்கேன்னு நினைக்கிறேன். யாரா நீ? நான் யாரா? நான் வாழ்க்கையே முடிவு பண்றவன். என்னது? கண்டிப்பா உன்னால இதை ஏத்துக்க முடியாதுன்னு தெரியும். ஆனா இதான் உண்மை. புரியல? நான் தான். இப்போ உனக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்ப நான் விஷயத்துக்கு வரேன். உன் உயிருக்கு இப்போ ஆபத்து. 2 அடி தள்ளி நின்னா உன் உயிர் தப்பிக்கும். எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கே புரியும். டேய் 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 எப்படி வச்சு கொண்டு போறான் பாரு புறம்போக்கு. டேய் இது எப்படி சாத்தியம்னு எனக்கு புரியல. ஆனால் இவ்வளோ நாளாக எந்த ஒரு நம்பரும் இல்லாமல் வந்த காலில் பேசினது என்னோட விதின்னு எனக்கு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது. நான் தான் உன்னோட விதி. புரியல? உனக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். நீ உன் வாழ்க்கையில் செய்யும் நன்மை தீமைகளுக்கு நீ வாழும் காலத்திலேயே அதற்கு ஏற்றவாறு நன்மை தீமைகளை நீ அனுபவிக்க வேண்டும். அப்படி அதை அளிப்பவன் தான் நான். நீ இப்ப அனுபவிக்கும் உன் உயிர் நண்பனின் இழப்பில் கூட உன் பாவங்களின் பங்கிருக்கிறது. இதெல்லாம் உனக்கு என்ன புரியும் நினைக்கிறேன். என் ஃபோன் மூலியமாக என்னோட விதி எனக்கும் என்னை சுற்றி இருக்கவங்களுக்கும் வரப்போகிற ஆபத்தை சொல்லியிருக்குன்னு எனக்கு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிச்சு. இவ்வளோ நாளாக நான் என்ன சொன்னாலும் நம்பாத சிவாக்கு கூட அதுக்கப்புறம் தான் என்ன நடக்குதுன்னு புரிய ஆரம்பிச்சுது. ஆமா மச்சான், அன்னைக்கு நீ சொன்ன, நான் தான் நம்பல. நான் தான் சொன்னேன்லடா. என்னதான் என் விதி பிரேமோட சாவை பற்றின விளக்கம் கொடுத்தாலும் அன்னைக்கு பைக்கில் வந்தவன் யாரு, அவன் எதுக்கு பிரேம கொன்னான், பிரேமுக்கும் அவனுக்கும் என்ன பிரச்சனைன்னு நானும் சிவாவும் தேட ஆரம்பித்தோம். யாரா அதெல்லாம் பண்றது? அதான்டா இனி கண்டுபிடிக்கணும். ஆனால் எவ்வளோ நாள் தேடியும் பிரேம கொன்னவனை பற்றி எந்த ஒரு சின்ன க்ளூவும் எங்களுக்கு கிடைக்கல. இது ஒரு பக்கம் இருக்கு. நடந்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு புரிய ஆரம்பிக்கிறதுக்குள்ள என் விதிட்டு இருந்த அடுத்தடுத்து பிரச்சனை வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்போ என்னடா அவசரம்? நாளைக்கு காலையில் போயிருக்கலாம்ல. அதான்டா நானும் சொன்னேன். எங்கே கேட்குறாரு? நாளை கழிச்சு கல்யாணத்துக்கு இப்போ இப்போ எல்லாரையும் கூப்பிட்டு வாங்குறாரு. எப்போ பார்த்தா நான் பார்ப்பேன். ஆமாம், என்ன யோசிக்கிற? பிரேம பற்றியா?
ஃப்ரீயாக விட்றா, அதான் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம்ல, பார்த்துக்கலாம். இப்போ என்னடா பண்றது? எடுத்து பேசுறா. இப்போ என்ன பிரச்சனையோட வந்திருக்கோ தெரியலையடா. எடுத்து பேசுற முத. ஹலோ, என்ன இப்பெல்லாம் நான் வந்தாலே பயப்படுற போல? எனக்கு எப்படி தெரியும்னு யோசிக்கிறியா? அதான் சொன்னேனே, உன் வாழ்க்கை மொத்தமும் என் கையில தான் இருக்குன்னு. சரி, அதிக நேரம் இல்ல, நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேன். நீ தப்பு பண்ணிட்ட. உன் அலட்சியத்தாலும் கவன குறைவாலும் இப்போ நீ ஒரு உயிரை எடுக்க போற. உனக்கு புரியலன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாமே புரியும். டேய் மச்சான், டேய். டேய், இவன் எங்க இருந்து வந்தான்? ஷோ, இருக்கிற பிரச்சனை இவனுங்க வேற. எனக்குனே வருவீங்களாடா? இப்போ என்ன பண்றது? இல்ல இல்ல, எனக்கு எல்லாம் புரிஞ்சிச்சு சிவா. இனி நம்ம இங்க இருக்க கூடாது. வா போயிடலாம். என்னடா சொல்ற? வாடா. பிரச்சனை ஆயிருப்போரா? இப்ப எதுவும் சொல்ல முடியாது. இங்க இருந்தா பிரச்சனை ஆயிரும். போயிடலாம் சிவா. வந்துரு வண்டியில் ஏறா, சீக்கிரம் போடா. ஒன்றும் ஆகாது, பயப்படாம போ, சரியா? சரி மச்சான். பாய் மச்சான், பாய். போயிட்டு வரேன் மச்சான். பாய்டா. எனக்கு அன்னைக்கு அதுக்கப்புறம் தான் என் விதி சொன்னது புரிஞ்சுது. அன்னைக்கு மட்டும் என் விதியோட கால் அட்டன் பண்ணாமலும் என் விதி கூட பேசாமலும் இருந்திருந்தாலே அன்னைக்கு அப்படி ஒரு ஆக்சிடென்ட்டே நடந்திருக்காதுன்னு எனக்கு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது. நடந்ததெல்லாம் வெளியே சொன்னா என் அக்கா கல்யாணத்துக்கு எதனா பிரச்சனை வரும்னு நானும் சிவாவும் இந்த ஆக்சிடெண்ட்டை மறைக்க வேண்டியதாயிருச்சு. ரொம்ப நாளாக என் விதிட்டு இருந்து கால் வராததால் எந்த ஒரு தப்பான விஷயமும் என் வாழ்க்கையில் நடக்காமல் இருந்துச்சு. ஆனால் என் பிறந்த நாளான இன்னைக்கு என் விதிட்டு இருந்து மறுபடியும் கால் வந்துச்சு. ஆனால் இந்த முறை ஒரு பெரிய பிரச்சனையோட. வேண்டாது. இப்போ என்ன பிரச்சனையோட வந்திருக்குன்னு தெரியலையே. ஹலோ, உன்னோட அடுத்த இழப்புக்கான நேரம் வந்துருச்சு. ஏய், இப்போ யாரை சாவடிக்க போற? அப்பாவா, அம்மாவா, இல்லை என் ஃப்ரெண்ட் சிவாவையா? உனக்கு புரியலான்னு நினைக்கிற. நான் சொன்னது, இன்னைக்கு நீ உயிரை இழக்க போற. உன் வாழ்க்கையில் தீராத மர்மங்களுக்கு விடை கிடைக்கும் போது உன் மரணம் உன்னை தீண்டும். என்னது? ஹலோ 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 ஏய், ஹலோ. எத்தனை பேருக்கு அவங்க பிறந்த நாள் அன்னைக்கு சாகிற நேரம் வருமோ தெரியல. ஆனால் நான் அப்படிப்பட்ட நிலையில தான் இருக்கேன். இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள என் வாழ்க்கை முடிய போகுதுன்னு நினைக்கிறப்போ என்னால் இதை நம்பவே முடியல. இவ்வளோ நாள் வேணா என் விதி சொன்ன மாதிரி நடந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு அப்படி நடக்க விடக்கூடாதுங்கிறதுல நான் உறுதியாக இருக்கேன்.
என்ன மச்சான் இப்படி தள்ளாடுறான்? இப்போ என்ன பண்ணலாம் இவனை? முடிச்சிரு. இவனுக்கு ஏன் நடிக்கிறானுங்கன்னு தெரில. ஆனால் என் விதி சொன்ன மாதிரி என்ன கொல்லணுங்கிறது இவங்களோட நோக்கமாக இருந்தா அதை மட்டும் நடக்க விட மாட்டேன். டேய் குணா, நீ எதுக்கிட்ட என்ன கொலை பார்க்குற? சொல்றா. நீ என் தம்பியை குத்தி போடுவ, நான் பதில் பண்ணுமா? என்னது? எனக்கு எப்படி தெரியும் பார்க்குறியா? என் தம்பியை யார் கொண்டான்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தப்போதான் அந்த வீடியோ என் கைக்கு கிடைச்சது. இவனையும் அண்ணனும் சேர்ந்து என்னெல்லாம் ஆட்டம் போட்டானுங்க. சாவட்டும் விட்றா. அப்போ முடிவு பண்ணாண்டா உன்னை கொல்லணும்னு. உன் விதி இன்னைக்கு மாட்டிக்கிட்ட. விதி விதி. இவ்வளவு நாளா எந்த விஷயம் குணாக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சனோ அது குணாக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு. அன்னைக்கு நடந்தது என்னன்னு புரியாம குணா ஏதேதோ சொல்லிட்டு இருக்கான். இன்னைக்கு விதி சொன்ன மாதிரி நடக்காம இருக்கணும்னா அவனுக்கு புரிய வைக்கிறத தவிர வேற வழி இல்லை. டேய் குணா, அன்னைக்கு நடந்த ஒரு ஆக்சிடென்ட். என்ன கொல்லணும்னு துடிக்கிற இவனை விட்டா என் விதி சொன்னது உண்மையாயிரும். வேற வழி இல்லை. சாவுடா. ஒருவேளை குணா சொன்னதெல்லாம் உண்மையா இருந்தா அப்போ அன்னைக்கு குணா தம்பியை நான் ஆக்சிடென்ட் பண்றதுக்கு முன்னாடியே அதே டைம் அந்த கொலைகாரன் அவனை குத்திருக்கான். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் தான் நான் அவனை ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் அதே இடத்துல மறைஞ்சிருந்த கொலைகாரன் பார்த்துருக்கான். அப்போ அங்கே நடந்த எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வாய்ஸ் மாற்றி என்னையும் குணாவையும் மோத விடணும்னு நினச்சிருக்கான். குழப்பத்துக்கெல்லாம் காரணம் யாரு? இதெல்லாம் எதுக்காக பண்ணியிருப்பான்?
என் வாழ்க்கை இந்த நிலைமைக்கு மாறினதுக்கு காரணமான ஒன்றை நான் நினச்சிருந்தா எப்போவோ கொண்டு இருக்கலாம். ஆனால் நீ வாழ்கிற ஒவ்வொரு நிமிஷத்தையும் நரகமாக மாற்றணும்னு நான் முடிவு பண்ணேன். அதுக்காக என் பலத்தை நான் ஆயுதமாக்கணும்னு நினச்சேன். அதால் உருவானது தான் உன்னோட விதி. Trace in contact. Downloading data. Setting up voice modulator. என்ன இப்போலாம் நான் வந்தாலே பயப்படுற போல. Call testing. Call activated. Testing success. Testing success. Testing success. Call activated. Initiating the system. என்ன நடந்ததெல்லாம் நினைச்சு ரொம்ப குழம்பி போயிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் யாரு, இதெல்லாம் ஏன் பண்ணன்னு உனக்கு புரியல. அத்தனை பேர் முன்னாடி அடிச்சு அசிங்கப்படுத்திட்டான்டா. அவனை ஏதாவது பண்ணு மச்சான். ஏய், அதை பற்றி ஏன்டா யோசிச்சுட்டு இருக்க? விடு மச்சான். அப்படிலாம் விட்டுற முடியாது மச்சான். அவனை ஏதாவது பண்ணும். சரி விடு, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கான், அவன்கிட்ட கூப்பிட்டு போகிறேன். அவன் எல்லாம் பார்த்துப்பான். சரியா? செய்வோம்.
முடிஞ்சுடா.